வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். 25 ஆண்டுகள் கழித்து மாணவர்கள் சங்கம நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கடந்த 1995 முதல் 1999 வரை கல்வி பயின்ற மாணவ மாணவியர் 25 ஆண்டுகள் கழித்து தங்கள் குடும்ப உறவுகளுடன் சந்தித்து பழைய நினைவுகளை வெள்ளி விழா சங்கம மகா நிகழ்ச்சி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த இனிய நிகழ்வாக விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் பனை ஓலையில் தூய பதநீர் வழங்கி வரவேற்கப்பட்டது. அதாவது பள்ளி தோழர்கள் சார்பில் ஆசிரியர்களை ஃபுல்லா வரவழைத்து அவர்களை கௌரவிக்கும் வகையில ஒரு விழா ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். அனைத்து பள்ளி மாணவர்கள் சேர்ந்து அதன் அடிப்படையில வெல்கம் ட்ரிங்க்ஸாக வரவேற்பு நீராக எல்லாரும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. நாங்க இயற்கையான பதநீர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பதநீர் கொடுத்துட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இது மாதிரி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அப்பப்ப உள்ள சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த இயற்கையான பானத்தை கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு இயற்கை பானம் கிடைக்கும். அதை எல்லாம் இதன் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழாவில் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் ஓய்வு அன்னம்மாள், தலைமை ஆசிரியை ஓய்வு மரகதம், பணி ஓய்வு பெற்ற கால் நூற்றாண்டை கடந்த ஆசிரியர் ஸ்டாலின், ராயப்பர், கலைமுருகன், சரஸ்வதி, ராஜபாண்டியன், மே 31 ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர் சின்னத்துரை ஆகியோருக்கு சந்தன மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணாக்கர் தங்கள் பள்ளி பருவகால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து அகமகிழ்ந்தனர். தொடர் நிகழ்வாக ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கும் மாணாக்கர் தங்கள் எழுத்தறிவித்த நல்வழி காட்டிய ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். தாங்கள் பயின்ற பள்ளி நலிந்த நிலையில் ஆசிரியர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை தொடர்ந்து செய்ய போவதாக உறுதியேற்றனர். இக்காலகட்டத்தில் பயின்ற வேலை தொழில் நிமித்தமாக வெளிநாடு வெளி மாவட்டங்களில் வசிக்கும் பெரும்பாலானோர் தங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்வுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செண்பக பாண்டியன், தேன்மொழி ஆகியோர் முன்னின்று அனைத்து நண்பர்களையும் ஒருங்கிணைத்துள்ளனர். சென்னையிலிருந்து ராம்குமார், மதுரையிலிருந்து சரவணன், நரிப்பையூரிலிருந்து ரியாஸ்கான், முகமது ஆதில், சுலைமான், தேனி பேச்சியம்மாள், நளினி, பிரேமா, லிங்கம்மாள், சந்தனமரியா ஆகியோர் முக்கிய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர். விழா நிறைவில் அனைவரும் குழு போட்டோ எடுத்துக்கொண்டு பிரியா விடை பெற்று சென்றனர். வணக்கம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் கீழிலே நம்முடைய கீழே படிப்பிலிருந்து நம்மளை உருவாக்கிய, நம்மளை கொண்டு சேர்ப்பதற்காக உறுதியாக இருந்த அடுத்ததாக நம்முடைய அழைப்பை கேட்டு
செய்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான கருதப்படக்கூடியது, எங்களை அவர்கள் வரவேற்கின்ற போது பதநீர் என்ற குளிர்பானத்தை அவர்கள் எங்களுக்கு கொடுத்து பருக வைத்தார்கள். இதன் மூலமாக ஆண்டாண்டு காலமாக நலிந்து போயிருந்த பனை மரத்திலிருந்து பெறப்படக்கூடிய பதநீர் என்ற குளிர்பதனத்தை அனைவரும் பருக வேண்டும் என்று மீட்டெடுக்கும் விதமாக எங்களை வரவேற்றது ரொம்ப இன்முகமாக இருந்தது. அடுத்ததாக இவர்களுடைய முன்னெடுப்பு பணியானது நலிந்து கிடக்கக்கூடிய பள்ளிகளில் அந்த சமூக பணி மற்றும் கட்டிடம் சார்ந்த நம்ம ஸ்கூலு நம்ம ஊர் பள்ளி என்ற திட்டத்திற்கும், அடுத்ததாக அறப்பணி என்ற முறையிலே நலிந்து கிடக்கக்கூடிய ஆசிரியர்களை வைத்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றும் விதமாக ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிக்கு அவர்களை பயன்படுத்துவது எனவும் இவர்கள் முன்னெடுப்பு செய்திருக்கிறார்கள். இவர்கள் இங்கே பல்வேறு வேலைகளுக்கு இணங்க சொந்த மாவட்டம் அல்லாது வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே வருகை புரிந்து இந்த தினத்திற்காக சங்கம நிகழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய மாணவ செல்வங்களும் தமக்கு கல்வி போதித்த ஆசிரியர் பெருமக்களை எவ்வாறு நினைவு கூறுவது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் அமைவதாக இருந்தது. வணக்கம், நன்றி. என்னுடைய பேர் எஸ். சின்னதுரை. அரசு மேல்நிலைப்பள்ளி கன்னிராஜபுரத்தில் முதுகலை ஆங்கில ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டு தொடர்ந்து அதே பள்ளியில் 15 ஆண்டுகளாக வேலை பார்த்து பல மாணவ செல்வங்களை உருவாக்கிய பெருமையை நான் அடைகிறேன். நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் தற்போது இடைநிலை கல்வியை பொறுத்த மட்டிலே 500க்கு 499 கமுதி அருகே உள்ள பேரையூர் இதில் இருக்கக்கூடிய மாணவி பெற்றுள்ளார். ஆகவே பின்தங்கிய மாவட்டம் என்று ராமநாதபுரத்தை எண்ணிவிடாத அளவுக்கு கல்வியில் முன்னேற்றம் பெற்றிருக்கிறது. அது அனைத்து பெற்றோர்களையும் தலைநிமிர செய்திருக்கிறது. பெருமையாக உள்ளது.
சார் டீச்சர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க, மாணவ மாணவிகளும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி 25 வருஷம் கழித்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. தோழிகள் எல்லோரும் வந்திருக்காங்க, நண்பர்களும் வந்திருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். முன்னாடி நாங்கள்லாம் வந்து படிக்கும்போது வந்து அடிப்பாங்க, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், வீட்லேயும் போய் சொல்ல மாட்டோம், அடிங்க வாங்கிப்போம். ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகள் அப்படி கிடையாது. எல்லோரும் போய் வீட்டில் போய் சொல்லிடுறீங்க, பிரச்சனையை பெருசாக்கிறீங்க. அப்படி கிடையாது. எல்லோரும் வந்து அடி வாங்கி தான் நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உள்ள சூழ்நிலையில் இப்போ வந்து சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என் பேர் தேன்மொழி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் லிங்கம்மாள். நான் வந்து இந்த கலை நிகழ்ச்சிக்காக வெள்ளி விழா நிகழ்ச்சி, அதாவது நான் படித்த ஸ்கூலில் இருந்து எங்கள் ஆசிரியரை கௌரவிக்கிறதுக்காக எங்கள் தோழிகள் எங்கள் நண்பர்கள் சேர்ந்து நடத்துகிற வெள்ளி விழா சங்கம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நான் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை வந்து ஒருங்கிணைத்த எனது அருமை தோழி தேன்மொழி அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இன்னும் ஒன்று என்னென்னா, இந்த சங்கம நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேரும் வேறு வேறு ஊர்லேருந்து நாங்கள் வர்றோம். யாருமே பக்கத்தில் கிடையாது. எல்லாமே விருதுநகர், அப்புறம் இங்கே கோவில்பட்டி, இப்படி மெட்ராஸு. நேற்று நைட்டே கிளம்பி வந்தவங்க. அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு ஒவ்வொரு முகத்துலையும் நீங்கள் பார்த்தா தெரியும். அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி இப்படி இருக்குது. இதை மாதிரி தான் நான் வந்து வளர்த்தா இப்படி தான் இருக்கணும். அந்த காலத்து படிப்பு எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு உதாரணம் நாங்கள். இப்போ தான் தெரியுது எங்களுடைய குரூப்பெல்லாம் சேர்ந்து என்னென்ன நலத்திட்டங்கள் சொல்லணும்னா, நாங்கள் கூட லேடிஸ்லாம் இப்போ தான் வந்திருக்கோம். அன்றைக்கி காலையில் தான் நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. ஆமாம், அது நிறைய சொல்லலாம். பத்திரிகையில் கூட வந்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்ட பத்திரிகையில் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பசங்க செய்கிறாங்க. நாங்களும் கலந்துக்கிறோம். இதில் என்ன நாங்கன்னா கலந்துக்கிறோம்னா சும்மா அவங்க சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.